கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ல இன்னொரு அட்வான்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருந்து நமக்கு வேணுன்ற டேட்டாவை சோர்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஈஸியா கொண்டு வரலாம். அது எப்படின்றது இந்த சாப்டர்ல வந்து நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணிடலாமே, எதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு கேட்கலாம். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க இருக்கிற டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி வந்திருப்பாங்க. €/USD நெகட்டிவ் நம்பர் போட்டு வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டாவை நான் உட்காந்து மறுபடி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் பிரிச்சு எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளா இம்போர்ட் எக்ஸ்எம்எல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அங்க வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை அதே மாதிரி நம்ம இங்க இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்றது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுங்க, கொடுத்துட்டு இம்போர்ட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்ததும் அதோட சின்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அது என்ன கேக்குதுன்னா யூஆர்எல், அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் கேக்குது. ஸோ வெப்சைட்டோட யூஆர்எல் இங்க இருக்குது. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஓப்பன் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க யூஆர்எல். க்ளோஸ் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே கமா கொடுத்துருங்க. கொடுத்ததும் நெக்ஸ்ட் கேட்கறது பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட் குறின்னு கேட்கும். ஸோ எக்ஸ்பார்ட் குறின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல்ல இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு குறி சின்டெக்ஸ். ஸோ அதை பத்தி நீங்க அது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பார்ட் குறிஸ் இது வந்து சின்டெக்ஸ், அதோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்ற டீட்டெயில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம அந்த எக்ஸ்பார்ட் வந்து எடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டுக்கு போகணும். போயிட்டு அந்த எக்ஸ்பார்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இப்ப இந்த இடத்துல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து எக்ஸ்பார்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நான் அந்த எலிமெண்ட்ல ரைட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்ததும் அதோட இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லிஸ்ட் டவுன் ஆயிருக்கிறது எல்லாமே காட்டும். ஸோ நான் இங்க மவுஸ் ப்ரெஷரை கீழே வந்து மூவ் பண்ண அதோட இதை காட்டும். பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆயிருக்கிறது காட்டும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவா காட்டுது. எனக்கு என்டையர் டேபிள் வேணும். ஸோ என்டையர் டேபிள் வேணும்னா நான் கரெக்டா அதோட டேபிளோட யூஎல் ரேட் ஸ்ட்ரென்த்ஸ் கரன்சி பேர் யூஆல்னு காட்டுது. பாத்தீங்களா, அதுதான் வந்து அதோட டேபிளோட அந்த இது. ஸோ யூஎல்னு பாத்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஜெனரல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஜெனரிக் டேர்ம்ல அது வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி. ஸோ எல்ஐன்றது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம், அதுக்குள்ள வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறது, அந்த புல்லட் ஐட்டம்குள்ள லிஸ்ட் டவுன் ஆயிருக்க நேம்ஸ் லேபிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரேட் ஸ்ட்ரென்த்ஸ்ன்ற இதோட இதுதான் வேணும். ஸோ அதோட ஐடி பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ், ஐடின்றது தான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நிறைய டெப்தா இருக்கும். அதை நீங்க எக்ஸ்பார்ட் இதை பத்தி படிச்சுக்கோங்க. இல்லைன்னா வர்ற கமெண்ட் பண்ணுங்க வீடியோல, நான் அதை பத்தி வேணா இன்னும் டீட்டெயில வர்ற வீடியோஸ்ல பண்றேன். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணி அந்த ஐடியோட இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் போறேன். ஸ்ப்ரெட்ஷீட் போனதும் ஓப்பன் கோட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா அதோட ரூட் ஃபோல்டர் எங்க அப்படின்றத நான் பார்த்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறேன். ஸ்டார் சிம்பிள் எதுக்குன்னா எனக்கு வந்து ப்ராடா சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் பண்றேன். ஸோ இன்புட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறேன். ஸ்கொயர் பிராக்கெட் எதுக்குன்னா இந்த இதுக்குள்ள லூப் ஆகி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் அட் சிம்பிள் கொடுத்து அதோட லிங்க் நம்ம கொடுக்க போறோம். ஸோ
அட் ஐடியில வந்து அந்த டேட்டா வந்து இருக்குது. ஏன்னா அங்க ஆட்ரிபியூட் பார்த்தோம், அதோட இது வந்து ஐடின்னு இருந்துச்சு, அதோட ஆட்ரிபியூட் தான் ஐடின்றது தான் ஆட்ரிபியூட். ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறோம். சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம காப்பி பண்ண அன்ஆர்டர் லிஸ்டோட டேபிள வேல்யூ கிளிக் பண்ண பேஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா அந்த லூப் இதாகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாஷ் எதுக்குன்னா அதோட சைல்டுன்னு அர்த்தம். சிங்கிள் ஸ்லாஷ் வந்து சைல்டு, டபுள் ஸ்லாஷ் வந்து ரூட், மெயின் ரூட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எல்ஐ, ஸோ இந்த நேம்ஸ் தான் வேணும் ரைட்டா. அந்த எல்ஐன்றத நான் கிளிக் பண்றேன் பாத்தீங்களா, இதோட வேல்யூஸ் தான் வேணும். ஸோ அதனால அந்த இதை நம்ம இன்புட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியில ரேட் ஸ்ட்ரென்த்ஸ்ல இந்த லிஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வேணும்ன்றத நம்ம இன்புட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றோம், பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம், என்டர் தட்டுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லோடிங் வரும். லோடிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டா சோர்ஸ் ஆகி வந்துடும். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த டேட்டா வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்றேன், இப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பிளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ்ல இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் அலைன் ஆயிருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். நம்பர்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தான் வந்து இதுல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்ல இருக்கு, ஸோ நம்பர்ஸ் ரைட் சைடு அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இப்ப நம்ம சிம்பிளா எக்ஸ்எம்எல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி சோர்ஸ் பண்ணி எடுக்கலாம்ன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் HTML ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதே ஃபார்மேட்ல எனக்கு டேட்டாவை எடுக்கணும். ஸோ அதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ இதை நார்மலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கும் HTML ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்றேன் பாருங்க. ஸோ இதோட லேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் தள்ளி வருது பாருங்க. யூஎஸ்டி இங்க வரணும், பட் அது தள்ளி வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். பட் நீங்க இம்போர்ட் HTML ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது எக்ஸாக்டா எப்படி அங்க வெப்சைட்ல இருக்கோ அதே மாதிரி வரும் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு இம்போர்ட் HTML ஓபன் பிராக்கெட் கொடுத்துறோம். ஸோ சின்டெக்ஸ் ஓப்பன் ஆகுது. சேம் கிட்டத்தட்ட இம்போர்ட் XML மாதிரி தான். அதோட URL கேக்குது. ஸோ இங்க URL செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட இதை பார்த்து பேஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்பேஸ் வருது, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல வரணும் அப்படின்னா தான் நம்ம சின்டெக்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்றது இருக்கும். நெக்ஸ்ட் க்ளோஸ் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கமா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருந்து அந்த டேபிள வந்து இண்டெக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு கேக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டேபிள் இருந்தது. ஸோ இது டேபிள் தானா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க டிடின்னு வரும். டிடின்றது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டேட்டா அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா டேபிளோட கிளாஸ்ல வந்து அது இருக்குது. ஸோ நான் இங்க செலக்ட் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் டேபிள் கிளாஸ் செலக்ட் பண்ணதுமே அந்த டேபிள் என்டையருமே செலக்ட் ஆயிடும். நீங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா அதுல UL ஐடின்னு வந்துச்சு. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ்.
ஸோ இங்க நம்மளோட இதை நம்ம எப்படி எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். இங்க இண்டெக்ஸ் வந்து கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதோட டேபிள் இது கேக்குது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ அதனால ஓப்பன் கோட்ஸ்ல டேபிள் அதோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து டேபிள். ஸோ டேபிள் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டேபிள். இந்த வெப்சைட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள். ரைட்டா? வேற எங்கேயும் டேபிள் செகண்ட் டேபிள் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு செகண்ட் டேபிள் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் கொடுத்துறோம். கொடுத்து நீங்க என்டர் தட்டுங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிள் அப்படியே எக்ஸாக்டா இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட ஹெட்டிங் யூஎஸ்டி, நெக்ஸ்ட் பவுண்ட், அடுத்து கனடியன் டாலர், யூரோ டாலர்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருக்கு. ஸோ அதுக்கு நேராக தான் எல்லாமே இந்த டேட்டாஸ் இருக்கு. வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஜெனரிக்கா காப்பி பேஸ்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மட் வந்து யூனிஃபார்மா இல்ல. பட் இம்போர்ட் HTML ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதே ஃபார்மட்ல அந்த டேட்டாவை புல் அவுட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.